விளையாட்டுத் துறையில் ஆர்வம் யாருக்கு? ஸ்போர்ட்ஸ். பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசங்கள்ல திடீர்னு பவுலிங் போட்டுட்டே வருவாங்க, பேட் பண்ற மாதிரி அப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட்பால் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த டிவி சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், கிரிக்கெட் இதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன ஜாதக அமைப்பு? பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் தான் இந்த அதாவது விளையாட்டு துறையில ஒருத்தவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது அந்த செவ்வாய் தான். உடலை இயக்கி அது மூலமா ஒரு வெற்றி அடைய வைக்கிறதுங்கிறதுக்கு காரணம் செவ்வாய் தான். ஆனா அவர் சுபத்துவ வழியில இருக்கணும். அவருக்கு ஒரு சுபரோட தொடர்பு கிடைச்சிருக்கணும். வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது தொடர்பு பார்வை, குருவோட தொடர்பு பார்வை, சுக்கிரனோட தொடர்பு பார்வை, பிறகு சரிங்களா? ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிடக்கூடாது. சுக்கிரன் பார்வையா இருந்தா ஓகே. சோ இந்த மாதிரி அமைப்புல செவ்வாய் இருந்து லக்னத்திலேயோ எங்க வேணாலும் இருக்கலாம் செவ்வாய். சோ இந்த மாதிரி இருந்து இவங்களோட தொடர்பை பெற்ற செவ்வாய் தசையும் சந்திர தசையோ குரு தசையோ இவங்களுக்கு வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்தை அவங்க பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்வம் ரொம்ப இருக்கும். செவ்வாய் வலுத்துருச்சா அப்படின்னாலே அவங்க ஏதாவது ஒரு சின்ன லெவல்லையா ஸ்கூல்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ணியாவது அவங்க வந்திருப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா. செவ்வாய் தசையில அந்த தசை நடப்புல வரும்போது இது ரொம்ப அதிகமா தெரியும். அது மட்டும் இல்லாம சூரியன் சுக்கிரன் தொடர்பு அதிகமா இருந்துச்சு, அதாவது 10ஆம் இடத்துல எல்லாம் சம்பந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலிஸ்டாவே இவங்க ஸ்போர்ட்ஸ் மேனாவே மாறுவாங்க. உலகம் பூரம் தெரியறதுக்கு அந்த சுக்கிரன் சூரியனோட சப்போர்ட் நிச்சயமா வேணும். அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி வலுவா இருக்கணும் ஜாதகத்துல. இதெல்லாம் வாங்குறதுக்கு லக்னாதிபதி வலுவா இருந்தாதான் அந்த இயக்கம்ங்கிறதே இருக்கும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்துட்டு ஒண்ணுமே பிரயோஜனமே படாது. ஸோ எப்பவுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்றது அதான், லக்னாதிபதி எதையுமே வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு.